வணக்கம் மாணவர்களே, ஒரு ஸ்மால் டேபிள் மற்றும் ஒரு ஸ்மால் பாக்ஸை உருவாக்கும் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை ஒரு ஸ்மால் டேபிளை உருவாக்கவும், ஒரு ஸ்மால் பாக்ஸை உருவாக்கவும். மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்: sandpaper, wood screw, fevicol, hardwood, table saw, chisels, mallet அல்லது hammer, measuring மற்றும் marking tools, clamps, wood glue, wooden mallet அல்லது block, sanding tools, finishing supplies, dovetail saw, marking gauge, jack plane, smoothing plane, mortise chisel, drill machine உடன் bit, bar clamp, wooden pegs, sun mica, hash மற்றும் staple, gum strip, hinges. Process. Task 1. Small table ஐ செய்தல். Materials and equipment. டேபிளின் அனைத்து உடன் துண்டுகளையும் தேவையான அளவின்படி சரிபார்க்கவும். 700 into 425 into 20 one number plywood top piece. 50 into 50 into 780 4 numbers. 120 into 25 into 360 2 numbers. 120 into 25 into 610 2 numbers. 50 into 25 into 360 2 numbers. 50 into 25 into 610 1 number. வரைபடத்தில் உள்ள அளவீடுகளின் படி அட்டவணையின் அனைத்து ஜாப் துண்டுகளையும் தேவையான அகலம் மற்றும் தடிமனுக்கு சமன் செய்யவும். Legs 45 into 45 into 730 is equal to 4 numbers. Top side rail 115 into 20 into 340 is equal to 2 numbers. Top front மற்றும் back rail 115 into 20 into 590 is equal to 2 number. Bottom rails. Side rails 35 into 20 into 240 2 numbers. Foot rest rail 35 into 20 into 550 1 number. Legs. வரைபடத்தில் உள்ள அளவீடுகளின்படி அட்டவணை கால்களின் மொத்த நீளத்தை குறிக்கவும் மற்றும் 45 into 45 into 730 4 நம்பர்ஸை உருவாக்கவும். அனைத்து கால்களின் மேற்பகுதியையும் குறிக்கவும் மற்றும் வரைபடத்தின்படி அனைத்து மேல் கைப்பிடிகளையும் சரி செய்ய ஹான்ச்ட் மார்டைஸ்களை உருவாக்கவும். வரைபடத்தில் உள்ள அளவீடுகளின்படி அனைத்து கால்களின் அடிப்பகுதியையும் குறிக்கவும் மற்றும் பிளைண்ட் மார்டைஸை உருவாக்கவும். டாப் சைட் ரெயில்ஸ். வரைபடத்தில் உள்ள டிமென்ஷனின் படி அனைத்து டாப் ரெயில்ஸ்களின் மொத்த நீளத்தையும் குறிக்கவும். படம் 1. வரைபடத்தில் உள்ள டிமென்ஷன்களின்படி டாப் ரெயில்ஸ்களின் இரு முனைகளிலும் ஹான்ச் டெனானை குறிக்கவும். படம் 1. பாட்டம் சைட் ரெயில்ஸ். வரைபடத்தின் கீழ் சைட் ரெயில்ஸின் மொத்த நீளத்தை குறிக்கவும். படம் 2. வரைபடத்தில் உள்ள அளவீடுகளின் கீழ் சைட் ரெயில்ஸின் இரு முனைகளிலும் பிளைண்ட் டெனானை குறிக்கவும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாப் ரெயில். வரைபடத்தின் படி முன் மற்றும் பின்புற மேல் ரெயில்ஸின் மொத்த நீளத்தை குறிக்கவும். வரைபடத்தில் உள்ள பரிமாணங்களின்படி பின்புறம் மற்றும் முன் மேல் ரெயில்ஸின் இரு முனைகளிலும் குறியீட்டு ஹான்ச் டெனானை
பாட்டம் கிராஸ் ரேல் ஃபுட் ரெஸ்ட். வரைபடத்தின் படி முன் மற்றும் பின் மேல் ரெயில்ஸின் மொத்த நீளத்தை குறிக்கவும். வரைபடத்தில் உள்ள பரிமாணங்களின் படி கீழே கிராஸ் ரயிலின் இரு முனைகளிலும் டெனானை குறிக்கவும். படம் 2. டாப் பிளாங்க் பிளைவுட். வரைபடத்தில் 410 x 20 x 660 mm அளவீடுகளின் படி பிளைவுட்டின் மொத்த நீளம் மற்றும் அகலத்தை குறிக்கவும். அசம்பிளிங் ஆஃப் ஸ்மால் டேபிள். பிரஷை பயன்படுத்தி அனைத்து கால்களின் மோட்டைஸ் மற்றும் அனைத்து ரேல்ஸின் டெனானையும் ஒரே மாதிரியாக பயன்படுத்தவும். கால்கள் மற்றும் ரேல்ஸை அந்தந்த மோட்டைஸ் மற்றும் டெனான் பாகங்களுடன் இணைக்கவும். ஃப்ரேமை பார் கிளாம்பின் மீது வைத்து இறுக்கவும். ஜாயின்ஸின் மையத்தில் சரியாக 6 mm துளையிடவும். உடன் பெக்ஸின் க்ளூவை தடவி துளையிடப்பட்ட துளை வழியாக உடன் பெக்ஸை ஒட்டவும். ரேல்ஸை இணைப்பதற்கும் அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். மேல் பிளைவுட்டை இணைக்கும் துளையில் பொருத்தமான வுட் ஸ்க்ரூவை ஒட்டவும் மற்றும் சாண்ட் பேப்பருடன் அட்டவணையை ஃபினிஷ் செய்யவும். படம் 5. டாஸ்க் 2. ஸ்மால் பாக்ஸை செய்தல். வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பரிமாணத்தின் படி பிளைவுட் துண்டுகளை குறிக்கவும். சாவிங் மற்றும் பிளேனிங் அலான்ஸுடன். வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பரிமாணத்தின் படி அனைத்து கீழ் ஃப்ரேமையும் கீழ் துண்டுடன் சதுரமாக வைக்கவும். கீழே சட்டத்திற்கு ஒரு ரகசிய டோவ்டெயில் ஜாயிண்டை குறிக்கவும். க்ளூவால் வயர் ஆணி மற்றும் சுத்தியலை பயன்படுத்தி கீழ் ஃப்ரேமை அசெம்பிள் செய்யவும். கீழ் ஃப்ரேமின் ஸ்குவார்னஸை சரிபார்க்கவும். கொடுக்கப்பட்ட பரிமாணங்களின் படி கீழ் ஃப்ரேமின் கீழ் பகுதியை தயார் செய்யவும். க்ளூ மற்றும் வயர் ஆணியை பயன்படுத்தி கீழ் ஃப்ரேமுடன் கீழ் பகுதியை சரி செய்யவும். க்ளூ மற்றும் கம் ஸ்ட்ரிப் பயன்படுத்தி ஃப்ரேமின் முன் மற்றும் பின் மற்றும் பக்கங்களில் சன் மைக்காவை தயார் செய்து சரி செய்யவும். க்ளூவை உலர அனுமதிக்கவும். மிருதுவாக்கும் பிளேனை பயன்படுத்தி அதிகப்படியான சன் மைக்காவை திட்டமிடுங்கள். கீழே ஃப்ரேமின் மேல் விளிம்பில் வுடன் ரீப்பரை தயார் செய்து சரி செய்யவும். வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பரிமாணத்தின் படி சன் மைக்கா மேற்பரப்புடன் மேல் ஃப்ரேமை லிட் தயார் செய்ய அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். கீழ் ஃப்ரேமையும் மேல் ஃப்ரேமையும் மூடி சரியாக சீரமைக்கவும். மேல் ஃப்ரேமில் லிட் கீழின் நிலையை குறிக்கவும். மேல் ஃப்ரேமில் லிட் கீழ்களை சரி செய்வதற்கான இடைவெளியை உருவாக்கவும். மேல் ஃப்ரேமின் ரீசஸில் உள்ள இன்ஜஸ்களை சரியாக சரி செய்யவும். மேல் ஃப்ரேமை லிடை பயன்படுத்தி கீழ் சட்டத்தில் கீழ்களின் நிலையை குறிக்கவும். கீழ் ஃப்ரேமில் ஹிஞ்சஸ்களை சரி செய்வதற்கான ரீசஸை உருவாக்கவும். கீழ் ஃப்ரேமின் ரீசஸில் ஹிஞ்சஸ்களை சரியாக அமைக்கவும். ஸ்க்ரூ துளைகள் மூலம் ஸ்க்ரூவை சரி செய்யவும். பாக்ஸின் சீரமைப்பை சரிபார்க்கவும். கீழ் ஃப்ரேமுடன் மேல் ஃப்ரேமின் லிட் இலவச அசைவுகளை சரிபார்த்து பேட் லாக்கை சரி செய்யவும். பாக்ஸை ஃபினிஷ் செய்யவும். இந்த வீடியோவில் ஸ்மால் டேபிள் மற்றும் ஸ்மால் பாக்ஸை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வோம்.